சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கு அடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரைபுரை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடந்த மெய்சுடரே திரைவராமன்னும் அமுதத்தின் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்த மெய் கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தன் நிழல்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருள் அகற்ற தருக்க சாத்திர ஞானம் பெற்றுய அருக்குருநாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். திருச்சிற்றம்பலம். ஈர்த்தெம்மை ஆட்கொண்ட எந்த பெருமான் அருள் தரும் சொக்கநாயகி அம்மை உடனுரை சோமநாத பெருமானின் திருவருள் கருணையினால் இன்று நம் உண்மை விளக்கம் என்ற குழுமத்தில் ஆன்ம தத்துவங்களை மீள சிந்திக்கவும் வித்தியா தத்துவங்களை மேலும் சிந்திக்கவும் உரிய 17வது செய்யுளை இறைவனின் கருணையால் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையில் ஞான நூல்களை சிந்தித்து ஞான வழி நின்று பெருஞான வடிவாக இருக்கக்கூடிய சிவபெருமானின் திருவடிகளை அடையும் பெரும்பேற்றினை கொடுக்கும் இவ்வாய்ப்பினை நமக்கு கொடுத்து அருளி கொண்டிருக்கும் இறைவனின் திருவடித்தாமரைகளையும் குருநாதரின் திருவடித்தாமரைகளையும் அடிநாயனை இச்சென்னரியில் ஆற்றுப்படுத்தி வருகின்ற ஆசிரிய பெருமக்களின் திருவடித்தாமரைகளையும் அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியேனை ஆண்டு அருள் செய்யும் சோமநாத பெருமான் அடியேனை கருவியாக கொண்டு பொருள் சொல்லி அருள வேண்டும் என்று அவருடைய திருவடித்தாமரைகளுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு இன்றைய சிந்தனை 17வது செய்யுள். நேற்றைய சிந்தனையில் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய கருவிகள் என்னென்ன, அதை உட்கருவிகள் என்று நாம் சொல்லுகின்றோம், அந்தகரணம் என்று சொல்லுகின்றோம். இந்த அந்தகரணம் வரைக்கும் நிறைவு பண்ணியாச்சுன்னா இதை நாம் ஆன்ம தத்துவங்கள், இந்த 24ம் ஆன்ம தத்துவங்கள் என்று சொல்லப்படுகின்றது என்பதை சிந்தனை செய்திருந்தோம். இன்னைக்கு ஆசிரியர் மாணவனை பார்த்து சொல்கின்றார், உத்தமனே ஓதியிடும் நாளாரும் உற்று ஆன்ம தத்துவம் என்று ஆதி அருள் நூல் அறையும் கான் தீது அறவே வித்தியா தத்துவங்கள் தம்மை விளம்பக்கேள் தீதரவே வித்தியா தத்துவங்கள் தம்மை விளம்பக்கேள் நன்றா உனக்கு. நன்மாணாக்கனே என்று சொன்னார். நல்ல என்ற அந்த சொல் இடம்பெற்றாலே அது திரு அருளுக்கு உரியது. அதனால்தான் நம்ம காழிப்பிள்ளையார் சொல்லியிருப்பாங்க, நன்றுடையானை
தீயது இலானை. நன்மையை மட்டுமே உடையவன் சிவபெருமான், தீமை என்பதே இல்லாதவன் சிவபெருமான். இருள் என்பதே அவன்கிட்ட கிடையாது, அவன் ஒளிப்பொருள். உயிர்களுக்கு அந்தந்த உயிர் செய்த வினைகளை ஊட்டும் நிலையில் அந்த உயிரானது திருத்தம் பெற வேண்டுமே என்ற ஒரு நோக்கோடுதான் பெருமான் அதற்குரிய வினைக்கு உரிய இன்பத் துன்பங்களை கொடுத்து அதை பக்குவப்படுத்துகிறானே தவிர அவன் கொடுமை சிறிதும் இல்லாதவன். பெரிய புராணம் படிச்சு பார்த்தோம்னா தெரியும், சேக்கிழார் பெருமான் நிறைய இடங்களில் பெருமானை சுட்டி காட்டுவாங்க. இந்த அடியார்களுடைய அன்பை நுகர்ந்து அடியார்களின் அன்பை ஏற்று அவர்களுக்கு தம்மை போல இன்பம் அளிக்க வருகின்ற நிலையில் சேக்கிழார் பெருமான் அடிக்கடி பதிவு செய்து காட்டுகின்ற சொல் கொடுமை இல்லாதான், தீமை இல்லாதான். ஏன் நமக்கு இருக்கிற அறிவு, ஏன் இந்த நாயன்மாரை இப்படி செய்கின்றார் என்ற அறிவு தான் நமக்கு இருக்குங்க. அங்க சேக்கிழார் பெருமான் சொல்லுவாங்க கொடுமையே இல்லாதான் என்று சொல்லுவாங்க. இல்ல ஒரு இடம் நம்ம சிந்திக்கணும். நம்மளுடைய சிறுதொண்ட நாயனாருடைய திருவரலாற்றில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிறுதொண்ட நாயனார்கிட்ட சொல்லுவாங்க, யாம் உண்பது பசுக்கறி மட்டும்தான், அதுவும் 5 பிராயத்தில் இருக்கணும். இல்லை கேட்பார், ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நான் உணவு எடுத்துக்குவேன், ஒரு வேளை மட்டும்தான் எடுத்துக்குவேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவார். சொல்லிட்டு வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சிவது போல் இனிமேலுக்கு நான் சொல்ல போறது இருக்கும்பா, உனக்கு சம்மதமான்னு கேட்பார். மகிழ்ந்து இவர் நிற்பார் சிறுதொண்ட நாயனார். ஒரு குடிக்கு ஒரு மகவாக இருக்க வேண்டும், அது நரப்பசு. பசுன்னா நீங்க ஆட்டுக்கூட்டம் மாட்டுக்கூட்டம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நரப்பசுவாக இருக்க வேண்டும், 5 வயதில் இருக்க வேண்டும், அந்த உடலில் எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது. தாய் வெடிக்க தந்தையார் இருவரும் மனம் உவந்து அந்த குழந்தையை அறிந்து கரிசமைக்க வேண்டும் என்று இந்த வாசகத்தை சொல்லும் பொழுது சேக்கிழார் பெருமான் பின்னாடி ஒரு சொல் போடுவாங்க, கொடுமை இல்லாதான். ஏன் நம்ம அறிவு குறைவின் காரணமாக எங்கே இறைவனின் தன்மையை சற்று இறக்கி பார்த்து விடுவோமோ அப்படிங்கிறதுக்காக அதுக்கு பக்கத்துல போட்டிருப்பாங்க கொடுமை இல்லாதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் பெருமான் அவர் அன்பு எப்படிப்பட்டது என்பதை, அந்த அன்பின் உறுதியை இந்த உலகிற்கு காட்டி நீடு புகழோடு அவர் இவ்வுலகில் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் புகழ் எத்தனை யுகம் வந்தாலும் நாயன்மார்களின் வரலாறு விளங்கி கொண்டே இருக்கும். அந்த உயிர் அவங்க இல்லத்துல இருந்த 4 பேருமே, அந்த 4 பேரின் உயிருமே இன்றும் இறைவனின் திருவடி கீழ் இன்பத்தை துய்த்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவு பெரிய அழியா செல்வத்தை கொடுப்பதற்காக வந்தான் அவன். இந்த மாயை தான் அங்க எல்லாமே. இந்த மாயையை வெல்லுகின்றவர்கள் நாயன்மார்கள். எந்த நிலை வந்தாலும் தான் கொண்ட கொள்கையிலும் இறைவனுக்கு அன்பு செலுத்துகின்ற விதத்திலும் குறையாதவர்கள் நாயன்மார்கள் என்பதை எடுத்துக்காட்டும் வரலாறு. ஒரு உயிர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு நாம் பெரிய புராணம் படிக்க வேண்டும். எப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்கு ராமாயணமும் மகாபாரதமும் தெரிஞ்சுக்கணுங்க. இப்படிலாம் வாழக்கூடாது அப்படிங்கிற கருத்து சொல்றது அது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற உறுதி பொருளை, உண்மை பொருளை சொல்லுவது பெரிய புராணம், திருத்தொண்டர் திருவரலாறு. ஏன் அப்பதான் அந்த உயிருக்கான உய்வை கொடுக்கும், ஒரு உறுதிப்பாட்டை கொடுக்கும், உண்மை நிலையை கொடுக்கும். கொடுத்தா மட்டும்தான் மெய்ப்பொருளோட நாம் போய் சேர முடியும். நாம் என்றால் உடல் அல்ல, உயிர். ஆக
அவர்களெல்லாம் மெய்ப்பொருளை விரும்பினார்கள். மெய்ப்பொருளின் அதாவது சித்தாந்தத்தை தன் வாழ்வாகவே வாழ்ந்து காட்டியவர்கள். தனியெல்லாம் போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் நம்மளுடைய முன்னோர்கள். இடைப்பட்ட காலத்துல தான் சமய குழப்பங்கள் வந்தது, தத்துவ குழப்பங்கள் வந்தது. இந்த குழப்பத்திலிருந்து உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற கருணையோடு பெருமான் நமக்கு அருளாளர்களை அனுப்பி அருள் செஞ்சிருக்கிறார். ஆக இங்கே நல்மாணாக்கன் ஏன் இதை சிந்தனை பண்றோம் அப்படின்னா, எப்படி ஒரு நல்மாணாக்கனோ நல்ல குரு, நல்லவன், பெண்ணில் நல்லவள் சிவபெருமான் தான், நல்லவன் சிவபெருமான் தான், நல்லதும் சிவபெருமான் தான். எல்லா இடத்துலயும் வச்சுக்கலாம். அவன், அவள், அது. ஆணாகி பெண்ணாகி அலியாகி எல்லா நிலையிலையும் அவன் மட்டும் இல்லைன்னா ஒன்றும் ஆகாதுங்க. அதை முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பின்னாடி சிந்திக்க இருக்கிறோம். பெருமான் எப்படி உயிர்களோடும் உலகத்தோடும் கலந்து நின்று அருள் செய்கின்றான் என்பதை உண்மை விளக்கத்திலே சிந்திக்க போறோம். ஆக ஒரு தாய் தன் மகனை நல்லவனாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக கண்டிப்பதும் தண்டிப்பதும் தீமை ஆகாது நோக்கம்தான் நமக்கு முக்கியம். நீங்க என்ன செஞ்சாலும் ஒரு தாய் வரவேற்பாள் என்றால் அவன் நல்ல தாய் கிடையாது. அந்த பாசத்திற்கு அடிமைப்பட்டு அவனுக்கு நல்லது செய்கின்றோம் என்ற நிலையில் அவன் வாழ்க்கையை பாழாக்கி விடுவாள் அந்த தாய். அப்படிப்பட்ட தாய் அல்ல நம் சிவபெருமான். தாயினும் சால சிறந்தவன். நீங்க உலகில் உங்களுக்கு உடம்புக்கு ஒரு தாய் இருக்கிறாங்க, உடம்புக்கு ஒரு அப்பா இருக்கிறார். இவர்கள் அல்ல சிவபெருமான். நீங்க எங்க இருந்தீங்களோ, பிறவிக்கு வாராத நிலையில் இருந்தே உங்களை எத்தனை பிறவிகள் நீங்கள் பிறந்தீங்களோ அத்தனை பிறவிக்கும் இன்னும் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கும் மீண்டும் திருவடியில் இன்பம் துய்க்கின்ற நிலையிலும் நமக்கு இந்த உயிருக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடியவன் சிவபெருமான் மட்டும்தான். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா அவன் மீது ஆறாத காதல் பிறந்து அளவில்லா அன்பு சுரக்கும். இங்கே மனவாசகம் கடந்தார். மாணவனை விழிக்கும் பொழுதே அழைக்கும் பொழுதே உத்தமனே என்று சொல்லுகின்றார். உத்தமன் என்பது நம் சிவபெருமானுக்கு உரியது. அவன் மட்டும் உத்தமன். அப்ப உயிர்களாகிய நாம் எப்பொழுது உத்தமனாகும்? உண்மை பொருளை உணர வேண்டி குருநாதர் முன்னிலையில் நின்று அழியா செல்வம், அழியாத செல்வம், பேரின்பம், இறைவனின் திருவடி, அதை பெறுகின்ற நிலையில் இந்த உயிரெல்லாம் உத்தமனாகின்றது. எவ்வளவு அழகான ஒரு சிந்தனை பாருங்க இந்த சொல்லுக்கு. பெருமான் உத்தமன், தன்னை போல உயிரை உத்தமனாக்கி அந்த உயிருக்கு இன்பத்தை அளித்து கொண்டே இருப்பவன். அந்த இன்பத்தை அந்த உயிர்களுக்கு ஊட்டக்கூட ஐந்தொழில் செய்து கொண்டே இருப்பான், நடனம் ஆடிக்கொண்டே இருப்பான். என்ன கருணை அவன்! நொடிப்பொழுதும் சோராது கருணையை பொழிந்து கொண்டே இருப்பவன், உயிர்களின் மீது கருணையை பொழிந்து கொண்டே இருப்பவன் நம் சிவபெருமான். அப்படிங்க உத்தமனே என்று விழித்துட்டு சொன்னாங்க, ஓதியிடும் நாளாரும் உற்று ஆன்ம தத்துவம் என்று. இதுவரைக்கும் நாம் சிந்தனை செய்தோம் அல்லவா? இந்த தத்துவங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா, 4 பெருக்கல் 6 போட்டீங்கன்னா 4 24ங்க.
இந்த இதை ஆன்ம தத்துவங்கள் என்று சொல்லி எந்த நூல் சொல்லுதுன்னா, ஆதி அருள் நூல் அறையும் கான். நம் ஆதியாகிய சிவபெருமான் கொடுத்த அருள் நூல் இவ்வாறு சொல்லுகின்றது. மெய்யை கண்ட சாத்திரம் இவ்வாறு சொல்லுகின்றது என்று சொன்னாங்க. அப்ப இதுவரைக்கும் நாம் சிந்தனை செய்த 24 தத்துவங்களும் ஆன்ம தத்துவங்கள் என்று நமக்கு மெய்ஞான தத்துவ நூல்கள் சொல்லுகின்றது. அடுத்தது உனக்கு என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீது அறவே வித்தியா தத்துவங்கள் தம்மை விளம்ப கேள் நன்றா உனக்குனர். தீது அறவே, தீது என்பது மயக்கம். மயக்கத்திற்கு உரிய இடம் இங்கேதாங்க. அதான் நம்பி ஆரூரர் கேட்பாங்க நம்ம சாமி கிட்ட, முத நம்ம சாமி இந்த உயிர்கள் உய்யும் பொருட்டு நாயன்மார்களின் அந்த புகழையெல்லாம், நாயன்மார்களின் வரலாறையெல்லாம் இந்த உலகுக்கு கொடுக்க வேண்டும். அந்த வரலாற்றையெல்லாம் உயிர்கள் படித்து உய்வடைய வேண்டும் என்பதற்காக பெருமான் அனுப்பி வைக்கணும்னு திருவுள்ளம் கொள்ளுவாருங்க. அப்படி திருவுள்ளம் கொள்ளும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அணுக்க தொண்டரை இங்க அனுப்ப வேண்டும். அதற்கு ஒரு காரணம் வேணுங்க. எதையும் காரணம் இல்லாம பெருமான் செய்யவே மாட்டார். அதற்காக மையலே கொள்ளாத இடத்தில், அவன் ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் இன்பத்தை தீர்த்து கொண்டிருக்கின்றது. அந்த இன்பத்துக்கு முன்னாடி எந்த இன்பமும் பெரிது கிடையாது. ஆனா சாமி என்ன பண்ணார்னா, அவரை பார்க்குமாறு, அந்த பெண்களை பார்க்குமாறு செய்தாராம். ஏன்? நம்பி ஆரூரரை கூப்பிட்டு, ஆரூரரே நீங்கள் திருத்தொண்டருடைய திருவரலாற்றை புகழையெல்லாம் நீங்கள் பேச வேண்டும், நீங்க போங்க கீழே அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்துருவாருங்க. வராமலாம் இருக்க போறது கிடையாது. இருப்பினும் அந்த உயிர் பிரிந்து செல்வதற்கு மனம் இல்லாம நிற்குங்க. அப்ப இப்ப இதுக்கு ஒரு காரணம் வந்துருச்சு. 2 பெண்களை பாத்தியா? பார்த்தாச்சு சாமி, அப்ப கீழே போயிட்டு வந்துருப்பா அப்படிங்கிற ஒரு காரணத்தை கொடுத்து நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஐயா சொன்னாங்க, உடனே சரிங்க நான் போறேங்க அப்படின்னு சொல்லலை. உண்மையிலேயே அந்த பெண்களின் மீது நம்பி ஆரூரர் ஆசைப்பட்டு இருந்தால் என்ன செஞ்சிருப்பாரு தெரியுங்களா? உடனே போறேன்னு சொல்லியிருப்பாரு. இல்லைங்க, என்ன சொன்னார்னா, அப்படியே கைகளை குவித்து கலங்கி அவனை வணங்கி சிவபெருமான்கிட்ட ஒரு பெரிய வரத்தை கேட்டார். செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே என்னை தடுத்து ஆண்டு அருள் செய் என்று கேட்டார். இந்த மானுட வாழ்வு என்பது பெரும் மயக்கத்திற்கு உரியது. மையல் கொண்டு நான் மயங்கி விடுவேன். அங்கு தீமை என்னை பற்றி கொள்ளும். அந்த தீமை என்னை பற்றாமல் பெருமானே என்னை தடுத்து ஆண்டு அருள் செய்ய வேண்டும் நீங்கள் என்று கேட்டிருக்கின்றார். அப்ப இங்க தீது அறவேனா நம்மளுடைய அந்த மயக்கம், அந்த மயக்கத்தை தீர்க்கின்ற தத்துவங்கள் நாம் நாளை சிந்திக்க இருக்கின்ற தத்துவங்கள். அதற்கு பெயர் வித்தியா தத்துவங்கள். அப்ப உயிரின் மயக்கத்தை தீர்க்க வல்லமையுடையது வித்தியா தத்துவம். அப்போ உயிரின் மயக்கத்தை தீர்க்க
உனக்கு விளக்கமாக வித்தியா தத்துவங்களை கூறுகின்றோம், கேட்பாயாக. எப்படி கேட்கணும்? நன்றாக விளம்ப கேள். சொல்றத நீ நன்றா கேட்டுக்கணும் அப்படிங்கிறத ஆசிரியர் இன்று மாணவருக்கு சொல்லியிருக்கிறாங்க. நாம் மீண்டும் சிந்திக்க வேண்டியது, ஆன்ம தத்துவங்கள் என்பது பூதம் 5, புலன் 5, அறிதற்கருவி 5, தொழிற்கருவி 5, அந்தகரணம் 4 ஆக 24 தத்துவங்கள் ஆன்ம தத்துவங்களாகும். இந்த தத்துவம் மட்டும்தான் ஒரு உயிர்ட்ட வேலை செய்து, இந்த தத்துவம் மட்டும்தான் வேலை செய்யுதுன்னா அது புழு போல ஊறும், உணவு தேடும், இன்பம் துய்க்கும், தூங்கும். இதை தவிர வேற ஒன்றும் செய்யாது. அதுக்கு மேலே சிந்திப்பு, சிந்தனை என்பதெல்லாம் அதுகிட்ட நடக்கவே நடக்காது. தெளிவு என்பது இருக்காது. அறிவு, ஆன்மாவோட அறிவு அங்கே வேலை செய்யாது. ஆன்மா அறிவை அந்த ஆணவ மலம் மறைத்து இதான் வாழ்க்கை அப்படின்னு காட்டிட்டு அது அப்படியே அந்த உடலை வீணாக்கிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ இந்த மயக்கத்தை தீர்க்கும் வல்லமையுடையது, மயக்கத்தை தீர்க்கக்கூடிய வித்தியா தத்துவங்களை உனக்கு சொல்லுகின்றோம், நீ கேட்பாயாக என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆக இந்த ஆன்ம தத்துவங்களுக்கு வேறு ஒரு பெயர் உண்டு. என்ன பெயர்னா பிரகிருதி தத்துவம். ஆன்ம தத்துவம் 24க்கும் பிரகிருதி தத்துவம் என்று இன்னொரு பெயரும் உண்டு. இன்றைய சிந்தனையில் செய்யுள் எப்படி அமைய பெற்றிருக்கிறது என்றால், 24 தத்துவம் உனக்கு சொல்லியாச்சுக்குன்னு, இந்த 24ஐயும் ஆன்ம தத்துவம் என்று ஞான நூல் சொல்கின்றது. இனி சொல்லக்கூடிய வித்தியா தத்துவங்கள் உயிரின் மயக்கத்தை தீர்க்கக்கூடிய வித்தியா தத்துவங்களாகும், தீர்க்கக்கூடிய தன்மையுடையது. அதனை நன்றாக கேள் என்று சொல்லுகின்ற விதமாக நமக்கு அமையப்பெற்று அருள் செய்கின்றது. மீண்டும் இறைவனுடைய திருவருளால் வித்தியா தத்துவங்கள் என்பது என்ன என்ன, அந்த தத்துவத்தின் தன்மை என்ன என்ன, அதனுடைய செயல்பாடு என்ன என்ன என்பதை தொடர்ந்து நம் இறைவனுடைய பெரும் கருணையால் சிந்தித்து உய்வடைவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.